மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் இன்டீஜர். இதில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் வந்து ஆட் சப்ராக்ட் இன்டீஜர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ படிக்க போகிறது மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும். ஸோ கொஞ்சம் ரிகால் பண்ணலான்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆப்பரண்ட். ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கும். அதை வச்சு ஒரு ஆப்ரேட்டர் நடுவில் இருக்கும். அந்த ஆப்ரேட்டர் வந்து ஆடாக இருக்கலாம், சப்ராக்டாக இருக்கலாம், மல்டிப்ளையாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம். ஸோ இங்கே ஆப்பரண்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்பர் வந்து இன்டீஜர்ஸ். அது வந்து நெகட்டிவாக இருக்கும், இல்லைன்னா ஜீரோவாக இருக்கும், இல்லைன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இன்டீஜர் லைன் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்கும், ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், நடுவில் ஜீரோ இருக்கும். அண்டு இப்போ வந்து ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல சைனுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் வந்து எப்பவுமே பை ஹார்ட்டாக வச்சுக்கோங்க. அது இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் அது தேவைப்படும். அண்டு இப்போ ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ரேஷன் வந்து ஆட் தான் பண்ணுவோம். அடிஷன் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற சைனை வந்து போட்டுடுவோம். இந்த இடத்துல வந்து கொஷின் 4ல் வந்து மைனஸ் ரெண்டு சைடும் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் ஆடு தான். ஆனால் காமனாக என்ன சைன் இருக்கோ அதை நம்ம போட்டுடுவோம். போட்டுட்டா ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அண்டு கொஷின் நம்பர் 2ல் ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ். அப்போது இந்த இடத்துல நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை வந்து ஆன்சரில் கொண்டு வருவோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம 5th கொஷினில் ரெண்டு சப்ராக்ட் பண்ணுவோம் அண்ட் காமனாக இருக்கிற சைனை வந்து போட்டுடுவோம். அண்ட் தேர்ட் கொஷினில் சப்ராக்ட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கனால சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதை போட்டுடுவோம். 6th ஒன்ல வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரில் இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து மைனஸ் ஆஃப்னா இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ் பண்ணி ஆப்ரேஷன் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கிரேட்டர் நம்பரில் என்ன சைன் இருக்கோ அது வந்துடும். ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் இப்போது இது கூட என்ன பண்ணுனா எனக்கு ஆன்சர் 3 கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம். மல்டிப்ளை டேபிள் தான். நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருமோ அந்த டேபிள் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் போதும். அண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மைனஸ் ப்ளஸ் சைன்ஸ், அதுக்குன்னு தனி டேபிள்ஸ் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அண்டு இப்போ வந்து இதுக்குள்ள வந்து -5 +- -5 -5 ஒரு 3 -5 வந்து ஆட் பண்ணணும். ஆன்சர் வந்து -15 வருது. ஸோ இதை வந்து அடிஷனில் இப்படி இன்கேஸ் எனக்கு அது மல்டிப்ளிகேஷனில் வேணும்னா, இன்கேஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனும் ஒன் கைண்ட் ஆஃப் அடிஷன் தான். நிறைய நம்பர்ஸ் அட் அ டைமில் ஆட் பண்ண முடியாது, ஒரு ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கும் தான் மல்டிப்ளிகேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. ஸோ இப்போ இந்த -5 போட்டுட்டு இன்ட்டு நான் 3 போட்டால் இது இப்படியும் எழுதலாம், இல்லை இது இப்படியும் எழுதலாம். ஆன்சர் வந்து -5. இதில் வந்து ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்குது, ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் ஆன்சரில் நெகட்டிவ் வரும். ஒருவேளை ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். பட் ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருந்தது மல்டிப்ளிகேஷனில் அப்படின்னா ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இதில் நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த இதை படிச்சுக்கோங்க ஒரு கிளாரிட்டிக்கு. அண்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உட்காந்து ஒருக்கா இது ரைட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க, இல்லை புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். -4 -4 இருக்குது, அது மல்டிப்ளை 0 கூட ஆகும்போது ஆன்சர் 0. எந்த நம்பரும் எப்போவுமே 0 கூட மல்டிப்ளை ஆகுதுன்னா ஆன்சர் 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
எந்த நம்பருமே அது 1 கூட மல்டிப்ளை ஆகுதுன்னா த நம்பர் இட் செல்ஃப், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. Observe the pattern here has the multiplier of is increased by 1, the product is reduced by 4. ஓகே, இந்த மல்டிப்ளையர் வந்து 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3ன்னு இன்க்ரீஸ் ஆக ஒரு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இங்கே வந்து -4ல் போயிட்டுருக்கு. 0லேருந்து -4, -4லேருந்து -8, -8லேருந்து -12 அந்த மாதிரி. Keeping the pattern, if we extend the table upward, decreasing the multiplier. Okay, this is what we get. Okay, இப்போ வந்து 0லேருந்து இங்கே வந்து நம்ம ஆட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ரெடியூஸ் பை 4 இருக்குது. ஒருவேளை எனக்கு ஆன்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த மல்டிப்ளையரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் 1 அப்போனா 0லேருந்து -1, -1லேருந்து -2 இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ண நம்மளோட வேல்யூ வந்து 0, 4, 8ன்னு வருது. இது ஏன்னா -4 இருக்கிறதுனால நார்மல் டேபிளில் நார்மலாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேபிள் எல்லாம் சால்வ் பண்ணணும். இதுதான் நான் சொன்ன அந்த சைனோட டேபிள் மாதிரி. இது எப்படி இப்படி மல்டிப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி ஆடுக்கும் இருக்கும், இந்த மாதிரி சப்ராக்டுக்கும் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாசிட்டிவ் நம்பர் இருக்குன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். அண்ட் 2 நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். அப்படின்னா ரெண்டுமே காமன் சைனாக இருந்தால் ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான். அண்ட் 1 ப்ளஸ் 1 மைனஸ், 1 பாசிட்டிவ் சைன் 1 நெகட்டிவ் சைனில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து நெகட்டிவ். இது ஞாபகம் வச்சுக்கணும். 0 கூட எது மல்டிப்ளை ஆனாலும் ஆன்சர் 0, 1 கூட எது நம்பர் மல்டிப்ளை ஆனாலும் அந்த இது வந்து நம்பர் இட் செல்ஃப். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களோட கொஷினில் வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு ப்ளஸ் சைன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 9 இருக்குன்னா அது 9 இருக்குன்னா வெறும் 9 இல்லை, அது பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ +9 அப்படிலாம் சம்டைம்ஸ் பாசிட்டிவ் நம்பரை ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் போடுவாங்க. அப்படி நம்பர் போட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம யோசிக்கணுக்கி பாசிட்டிவ் சைன் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வெறும் டேபிள் தெரிஞ்சா, இது டேபிளும் இந்த சைன் டேபிளும் தெரிஞ்சா ஈஸியாக இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணிடலாம். இப்போ டிவிஷன் ஆஃப் இன்டீஜர் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரும் இன்னொரு பாசிட்டிவ் இன்டீஜரும் தான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து லைக் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கூடயும் பண்ணுற மாதிரி இருக்கும். We also know that quotient of such division may be integer or fraction. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர் பை அனதர் பாசிட்டிவ் இன்டீஜர் கூட பண்ணும்போது அதோட கோஷன் வந்து ஒன்று வந்து இன்டீஜராக இருக்கும், இல்லை ஃப்ராக்ஷனாகவும் சம்டைம்ஸ் வந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா 6/2 எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும் கோஷன். அண்ட் இதே 5/3னா ஆன்சர் வந்து டிவைட் பண்ணும்போது இந்த 1ன்றது கோஷன் ப்ளஸ் இந்த 2ங்கிறது ரிமைண்டர், அது போக இந்த 3 வந்து டிவைஸ். சரியா? ஸோ இது வந்து கோஷன், இது ரிமைண்டர். ஸோ இந்த இதை டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கோஷன் இங்கே எழுதிட்டு ப்ளஸ் 2/3ன்னு எழுதலாம், இல்லை இது 1 × 2/3ன்னு எழுதலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி. ஸோ நம்பர் லைனில் ஆன் த நம்பர் லைன் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0வோட லெஃப்ட் சைடில் இருக்குது அண்ட் 0வோட ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. 0 கூட டிவைடட் பை 2ன்னு போடும்போது ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். வயிறு 0 கூட டிவைடட் பை 2ன்னு போட்டு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அதே ஏதாவது ஒரு நம்பர் கூட கீழே 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி மாதிரி போகும். ஸோ வந்து இப்போ இது வந்து 0/2னா இந்த பாயிண்ட்ல வந்து 1/2ன்னு இருக்கும்.
இந்த பாயிண்ட்ல 2/2ன்னு இருக்கும். 2 டிவைடட் பை 2 பண்ணா ஆன்சர் 1. ஸோ அதனால இங்கே தான் 1 இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்ல 3/2ன்னு இருக்கும். இந்த பாயிண்ட்ல 4/2ன்னு இருக்கும். 4/2னா 4 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து 2. இந்த மாதிரி இந்த நம்பர் லைன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் லைக் -1/2 +1/2 அவங்கெல்லாம் மியூச்சுவலி ஆப்போசிட் நம்பர்ஸ். எப்போ இந்த மியூச்சுவலி ஆப்போசிட் நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோமோ அப்போ ஆன்சர் வந்து 0. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. பேர் ஆஃப் ஆப்போசிட் நம்பர்ஸ் ஆர் கால்ட் பேர் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேரை வந்து நம்ம இந்த நேமில் வந்து கூப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் இன்டீஜரில் படித்தோம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி -1 × -1 வந்து ஆன்சர் வந்து 1 அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சம் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 டிவைடட் பை -1ன்னு. இப்போ நீங்கள் நார்மலாகவே இதை டிவிஷன் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா -1ன்னு கிடைக்கும். அப்போது இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இன்னொன்று 6 × -1ன்னு எழுதிக்கலாம். இந்த -1ன்றது கோஷன் அப்படின்னா அந்த -1 இடத்துல நான் 6 × 1/-1ன்னு போடலாம். ஸோ ஆன்சரில் வந்து 6/-1ன்னு எனக்கு கிடைக்கும். புரியுதா? இது ஜஸ்ட் இவங்களே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. -1ன்ற அர்த்தத்தை வந்து 1/-1ன்னு எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நான் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதில் இது இப்படி இருக்கிற -1 நான் இந்த மாதிரி மாற்றிட்டு அப்புறம் இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து இது நியூமரேட்டரில் இருக்கா, இதுவும் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆகி 6ன்னு வரும். டினாமினேட்டரில் இந்த இடத்துல 6க்கு வந்து 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த 1ம் -1ம் மல்டிப்ளை பண்ணும்போது -1ன்னு கிடைக்கும். ஓகேவா? சேம் வேல டு டிவைட் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் பை அ நெகட்டிவ் இன்டீஜர் அப்படி பண்ணும்போது அதான் இந்த -2 வந்து பிரிக்கிறாங்க. -1 × 2 ஸோ -1க்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/-1ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நான் -1ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் 7 7/1. ஸோ இந்த டு டிவைட் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் பை அ நெகட்டிவ் இன்டீஜர் இதை பாருங்கள். 7 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, -2 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த 7 வந்து நான் 7 × 1ன்னு எழுதலாம். இந்த -2 வந்து நான் -1 × 2ன்னு எழுதலாம். அண்டு இந்த 7 நான் செப்பரேட் பண்ணுறேன். அண்ட் இந்த 7ஓட அர்த்தம் வந்து 7/1ன்னு கூட நான் வச்சுக்கலாம். அண்ட் இந்த 1ஐயும் இந்த -1ஐயும் செப்பரேட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவை இருக்கிறதுனால. பண்ணிட்டா எனக்கு மேலே இருக்கல 1/-1 வந்து நான் -1ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டெப்பில். அண்டு இந்த இடத்துல இந்த இருக்க 1ஐயும் 1/2 தனியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு மேலே ஆன்சர் வந்து 7 × -1 வரும். ஏன்னா இது நியூமரேட்டர், இது நியூமரேட்டர், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகும், டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆன்சர் வந்து -7/2. டு டிவைட் எனி நெகட்டிவ் இன்டீஜர் பை அ நெகட்டிவ் இன்டீஜரில் -13 இது இருக்கா. ஸோ இதை வந்து -1 × 13 -2 × 2ன்னு செப்பரேட் பண்ணிவிட்டு -1/-1 பண்ணுறோம். 13 செப்பரேட்டாக வச்சுட்டேன், 1/2 தனியாக வச்சுட்டேன். ஸோ இந்த -1 இந்த 13 டிவைடட் பை 2 மாற்றிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அண்டு இதில் இருக்கிற ஒரு இந்த -1 ரெசிப்ரோக்கல் மெத்தடில் 1/-1ன்ற மாதிரி எழுதிட்டேன். அப்போனா நியூமரேட்டரில் இருக்க -1 அப்படியே தான் இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க -1க்கு பதிலாக மேலே இருக்கல 1/-1 உல்டா ரெசிப்ரோக்கல் மாதிரி மாற்றி எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 113 பார்த்தோன்னா இதை மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. -1 × -1 +1. அப்புறம் 13 கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 13, 1 2 கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 2. ஸோ என்ன மீன் பண்ண வராங்கன்னா, ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜரை வந்து நான் டிவைட் பண்ணும்போது என்னோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். இதுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா
நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி 2 நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னா இது எப்படி மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக வந்து 25/4 அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதை தான் மீன் பண்ணுறாங்க. when one integer is divided by another non-integer in a customary to write the denominator of the quotient as a positive integer. 7/-2 நீ வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், -7/2ன்னு. -11/-13 வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு டினாமினேட்டர் நெகட்டிவாக இருக்காது. ஸோ அதோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி போகும், லைக் அந்த சைன் வந்து மேலே போயிடும் அந்த மாதிரி. அண்ட் இந்த 2 நெகட்டிவ் சைனும் கட் ஆகி இந்த இடத்துல பாசிட்டிவாக தான் வரும். அதுதான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் படிச்சீங்க. ரூல்ஸ் படிச்சுக்கோங்க. we cannot divide any number by 0. 0 வச்சுட்டு மேலே டினாமினேட்டரில் வச்சுட்டு மேலே எந்த நம்பர் கூட நம்மளால் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா அது இன்ஃபினிட்டியில் போயிடும். இன்ஃபைனைட்னா ஒரு எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கவுண்டில் நம்பர் போய்கிட்டே இருக்கும். அண்ட் கோஷன் ஆஃப் 2 integers பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவ் இருக்கும். கோஷன் ஆஃப் 2 நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் அப்போவும் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். கோஷன் ஆஃப் 1 பாசிட்டிவ் அண்ட் 1 நெகட்டிவாக இருந்தால் இஸ் ஆல்வேஸ் எ நெகட்டிவ். நியூமரேட்டர் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை டினாமினேட்டர் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். அதுவே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் நெகட்டிவ்னு இருந்தாலும் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் செட்டில் சம்மை சால்வ் பண்ணுங்க, ஈச் அண்ட் எவ்ரி சம் சேம் வேல. இது வந்து ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ரெண்டு சம் பார்த்தோம். டினாமினேட்டரில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் டைரெக்டாக நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுட்டு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அண்ட் 2 நம்பர் நெகட்டிவாக இருந்தால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். லைக் 150 டிவைடட் பை 25 என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே சால்வ் பண்ணுங்கள். அண்ட் 90 டிவைடட் பை -28 -98 டிவைடட் பை 28 மாதிரி சால்வ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை தான் பண்ணணும். And write 3 division of integer such that the fraction form of each will be 24/5. ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஏதாவது 3 டிவிஷன் இன்டீஜர் இருக்கு, லைக் 3 இதை சூஸ் பண்ணுங்க டிவைட் பண்ணுற மாதிரி பேரை. ஸோ தட் எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வந்து 24/5 கிடைக்கிற மாதிரி. Write 3 division of integer such that the fraction form of each will be இந்த மாதிரி. சேம் அதே தான், சேம் பேர் கண்டுபிடிங்க. 3 division of integers அந்த பண்ணும்போது எனக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எனக்கு இந்த மாதிரி -5/7 கிடைக்கணும். The fish in the pond below. ஓகே, இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாண்ட் ஃபிஷ்ஷை பாருங்கள், அதில் சூஸ் எனி 4 pair that carry out 4 multiplication with those numbers. Now choose 4 other pair carry out division with this numbers. ஸோ ஒரு 4 பேர் மல்டிப்ளிகேஷனுக்கும் 4 பேர் டிவிஷனுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.